சென்னையை பொறுத்தவரைக்கும் கடந்த வாரம் பெய்த கனமழை, பெருவெள்ளம், சாலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் மற்றும் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிப்பு உள்ளிட்ட காரணங்களால் எரிபொருள் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் தட்டுப்பாடு, அதாவது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மேலும் ஒரே நேரத்தில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிலையங்களை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் நின்றிருந்து ஒருவருக்கு 100 ரூபாய்க்கு மட்டுமே பெட்ரோல் வழங்கப்பட்டிருக்கிறது போன்ற ஒரு செய்திகளை பார்த்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பங்குகள் எங்கே இருக்கிறது, அங்கே பெட்ரோல் மற்றும் டீசல் எந்த இடத்தில் கிடைக்கிறது என்பது பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த புள்ளி விவரத்தை பார்க்கலாம். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரப்படி சென்னையில் 45 இடங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் இரண்டுமே இந்த பங்குகளில் கிடைப்பதாக சொல்லியிருக்கிறது. கந்தன்சாவடி, பூந்தமல்லி, திருவேற்காடு, சோழிங்கநல்லூர், ஆவடி, திருநின்றவூர், நெற்குன்றம், ஆலப்பாக்கம், திருத்தணி, அரக்கோணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் தங்கு தடையின்றி கிடைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சோழிங்கர், அண்ணாநகர், புரசைவாக்கம், அயனாவரம், வேப்பேரி, வியாசர்பாடி, பெரம்பூர், வைக்காடு, மணலி, அம்பத்தூர் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களுக்கு நிச்சயமாக தங்கு தடையின்றி பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மூலக்கடை, கொளத்தூர், ஜனப்பன் சத்திரம், கவரைப்பேட்டை, பூச்சியாத்திப்பேட்டை, பொன்னேரி, செங்குன்றம், மாதவரம், அரும்பாக்கம், கும்மிடிப்பூண்டி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பிற இடங்களில் 2 பங்குகள், அதாவது சேட்பட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பங்கில் பெட்ரோல் மட்டுமே விநியோகம் செய்யப்படுகிறது. ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பங்கில் டீசல் மட்டுமே விநியோகம் செய்யப்படுகிறது. இப்போது சென்னை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சாலை போக்குவரத்து பல இடங்களில் சீராக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் போக்குவரத்தின் காரணமாக இன்னும் பல இடங்களுக்கு எரிபொருள் விநியோகம் இனி மெல்ல மெல்ல விநியோகம் செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இனி வரும் நாட்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு நீங்கும் என்றே நம்பலாம்.